السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم صدق نبيه الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்பாளர், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், மக்கள், தாபியீன்கள், தபர் தாபியீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீது என்றைக்கும் உண்டாகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுடைய பண்புகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வரிசையிலே வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நின்றவர்களாகவும் சிரம்படிந்தவர்களாகவும் இரவெல்லாம் வணக்கம் செய்வார்கள். இரவு வணக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். பகல் மனிதனுடைய விழிப்பிற்காகவும் இரவை அவன் ஓய்வெடுப்பதற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அப்படி தனக்காக ஓய்வெடுப்பதற்காக படைக்கப்பட்ட அந்த இரவை கூட தன்னை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த இரா காலங்களிலே நின்று சிரம்படிந்து முடிந்து இறைவனை வணங்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நபி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கட்டளை இடுகிறார்: யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல நிஸ்ஃபஹு வ இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா. போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரை எழுவீராக. இரவினுடைய ஒரு பகுதி அல்லது கொஞ்சம் அதிகமாக நீங்கள் இறைவனை வணங்குவீராக. குர்ஆனை அதிலே தர்தீலாக முறையாக நீங்கள் ஓதிக்கொள்வீர்களாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கட்டளையிட்டார். 5 வேளை தொழுகை கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்னாலே நபிமார்களுக்கு இந்த தொழுகை கடமையாக இருந்தது. 5 வேளை தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு இந்த அதிகாலை நேரத்தினுடைய தஹஜ்ஜுத் தொழுகை என்பது ஒரு நஃபிலான, ஒரு உபரியான வணக்கமாக மாறிவிடும். ஆனாலும் அது நபிமார்களுக்கு கட்டாயம். நல்லடியார்களுடைய பண்புகளை சொல்லுகிற போது இராக்காலங்களில் அவர்கள் நின்று வணங்குவார்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, மக்கள் உறங்கும் சமயத்தில் நீங்கள் விழித்திருந்து அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னார். ஒரு மணி நேரம் தூக்கத்தை தியாகம் செய்வது என்பது ஒரு பெரிய காரியம் கிடையாது. பழக்கப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த தஹஜ்ஜுத் என்கிற அந்த வேளைக்கு நம்மால் எழுந்திருக்க முடியும்.
எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழல் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஒரு சிறிய நேரம், அதிகாலை தொழுகை ஃபஜ்ருக்கு முன்னாலே ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டார். ஒரு 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத் தொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்து நம்முடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்கு அது உகந்த நேரமாக இருக்கும். நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே துன்யாவுடைய முதல் வானத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி என்னிடத்தில் கேட்பவர் யாரேனும் இருக்கிறாரா, அவருக்கு நான் கொடுக்கிறேன். சுகவீனர்கள் இருக்கிறார்களா, நான் நிவாரணம் அளிக்கிறேன். சிரமங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் சிரமத்தை நான் தவிர்க்கிறேன், இல்லாமல் ஆக்குகிறேன் என்று வாலண்டியராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் அந்த முதல் வானத்தில் இறங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ அவனாக இறங்கி வந்து கேட்கிற அந்த வேளையிலே நாம் பொருத்தமாக அதற்கு தோதுவாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாகும். மட்டுமல்ல, அந்த நேரத்திலே உடலியல் நன்மைகளும் இருக்கிறது என்று சொல்கிறார். உடல், மனம், ஆன்மா எல்லாமே அந்த நேரத்திலே பரிசுத்தப்படுத்துகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை சிக்கலாகி போன காரணத்தினாலே இன்றைக்கு அதிகாலை எழுதல் என்பது ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்கிறது. காலை விழுந்ததற்கு பிறகு கூட ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்களிலே உறவுக்காரர்களையோ அல்லது திருமணத்திற்கான அழைப்புதல் வைக்கவோ நீங்கள் சென்று பார்த்துவிட முடியாது. என்னால் அன்றைக்குத்தான் அவர்கள் ஓய்வு எடுப்பார்கள். மற்ற 6 நாட்களும் பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடங்கள் என்று அலுவலகம் என்று பம்பரமாக சுற்றி சுடர்ந்து விட்டு அந்த ஒரு நாளிலே உறங்குகிற பழக்கத்தை நம்முடைய மக்கள் வைத்திருக்கிறார். எனவே அதிகாலையிலே யாரையுமே நீங்கள் தொந்தரவு செய்ய முடியாது. அவர்கள் அதை விரும்பவும் மாட்டார். ஒரு மொத்த சமூகமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற்றத்திற்கு பழகி இருக்கிறது. ஆனால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகாலை தொழுகை ஒருவன் தொழுது விட்டால் அந்த நாள் அவனுக்கு வெற்றியுடைய நாள் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்கு செல்வதாக இருந்தால் கூட அதிகாலையில் தான் புறப்படுவார். அதிகாலைக்கு முன்னரே புறப்பட்டு அதிகாலை நேரத்தில் அந்த ஊரை தாக்குவதற்காக இருக்கும் சமயத்தில் அங்கே பாங்கு சப்தம் கேட்டால் திரும்பி விடுவார். இல்லை என்று சொன்னார்கள் சண்டைக்கான ஏற்பாடு. அப்படி ஒரு முறை ஒரு கிராமத்தை தாக்குவதற்காக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலே கூடியிருக்கிற போது பாங்கு சப்தம் கேட்கிறது. விடிந்த பிறகு அவர் யார் என்று விசாரித்தால் நான் ஒரு ஆட்டு இடையன் என்று சொல்வார். அங்கே தீன் இருக்கிறது என்றார், மார்க்கம் வந்துவிட்டது என்றார். அந்த மக்களை இனி தொந்தரவு செய்யக்கூடாது என்றவர்கள் தெரிவித்தார். இப்போ அதிகாலை என்பது ஒரு பரக்கத்தான சமுதாயத்திற்கு அதிகாலையிலே பரக்க செய்யப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஏதாவது ஒரு காரியத்தை துவக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையிலே யோசனைகள் நன்றாக இருக்கும். களங்கமற்ற சிந்தனைகள், களங்கமே இருக்காது. நிறைய எண்ணங்கள் சிக்கலாகாது, குழப்பங்கள் ஏற்படாது. மனம் தெளிவாக இருக்கும், உலகமே தெளிவாக இருக்கும், உலகமே அமைதியாக இருக்கும், உலகமே நிம்மதியாக இருக்கும் அந்த நேரத்தில். எனவே அந்த நேரத்தில் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் தெளிவான முடிவெடுப்பதற்கும் வசதியான ஒரு நேரம் தான் அந்த நேரம். அந்த நேரம் தவிர மீதி பல்வேறு காலகட்டங்களிலே நல்லடியார்கள் இரவு முழுக்க இறைவனை வணங்கக்கூடியவர்களும் இருந்திருக்கிறார். இரவு முழுக்க இபாதத். ஒரு விஷயத்தின் மீது நமக்கு ஆர்வம் வந்துவிட்டது என்று சொன்னால் பிறகு நம்ம அதில் உறுதியாக இருக்கிறோம். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்னு சொல்லுவார் மன்னர், நாம் எல்லாம் கேள்விப்பட்டோம். அவர் ஒரு நாள் தவாஃப் செய்கிறாரு. அவருக்கு முன்னால் ஒருவர் தவாஃப் செய்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அவர் கண் தெரியாதவர். அவர் சொல்கிறார், யா அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடு, எனக்கு பார்வை தருவாயாக என்று துஆ செய்கிறார். பின்னால் இருக்கிற ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் சொன்னார், இந்த தவாஃப் முடிகிறதுக்குள்ளே உனக்கு கண் கிடைக்கலன்னா வெளியே வந்தவொடனே என்னை வெட்டி போடுவாங்க. இப்போ இவருக்கு பயம் கூடிவிட்டது. பார்வை இல்லாமல் போனால் இந்த மனுஷன் கொன்றுவான் அப்படிங்கிறதுல இப்போ எவ்வளவு தூரம் அந்த பிரார்த்தனைக்கு ஒரு வேல்யூ வந்துடுச்சு. பிரார்த்தனையின் அடர்த்தி கூடிவிட்டது. இதுவரைக்கும் சாதாரணமாக கேட்டிருந்தவர் இப்போ உருக்கமாக கேட்க ஆரம்பிச்சார்.
யாரெல்லாம் எனக்கு பார்வை கொடு, இல்லைன்னா இவன் சாகடிச்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பார்வை கொடுத்தான். வெளியே வந்தார், 2 பேரும் வந்தாங்க. ஹஜ்ஜாஜ் பின் சொன்னார், இவ்வளவு தீவிரத்தன்மையோடு தான் அல்லாஹ் இடத்துல கேட்கும். சும்மா கேட்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ் இடத்துல எதையாவது கேட்பதாக இருந்தால் தந்தே தீர வேண்டும் என்று கேட்கும். நீ விரும்பினால் கொடு, நீ விரும்பாவிட்டால் வேண்டாம் என்று இரட்டை மனநிலையிலே கேட்கக்கூடாது. இன்றைக்கு உளவியல் சொல்கிறது, உங்கள் எண்ணம் ஏன் செயலாக்கம் பெறவில்லை என்று சொன்னால் உங்கள் எண்ணத்தில் கிளாரிட்டி இல்லை. வசதியாக இருக்கணும். வசதினா என்ன வசதி? பணமா? பணம் என்றால் எவ்வளவு? எந்த நாட்டு பணம்? அமெரிக்கன் டாலரா? இந்திய கரன்சியா? கார் வேண்டும். கார் என்றால் எந்த கார்? என்ன விலையில்? என்ன நிறம்? கிளாரிட்டி எதுவுமே இல்லை. கிளாரிட்டி இல்லை. சும்மா பொதுவாக எல்லோரும் கேட்கிறார்கள், நானும் கேட்க வேண்டும் என்பதற்காக அதில் ஒரு தெளிவான தன்மை இல்லாமல் கேட்கிற போது அது எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதில்லை என்று இன்றைய உளவியல் சொல்கிறது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக கேளுங்கள் என்றார். அதுபோல கேட்பதாக இருந்தால் பெரிய விஷயத்தை கேளுங்கள் என்றார். சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிதிலும் பெரிதுகள் என்று சொல்வார் தமிழில். எதை கேட்டாலும் பெரிது, எதை கேட்டாலும் சிறப்பு, எதை கேட்டாலும் அழுத்தம், ஒரு தெளிவான தன்மை. இப்போ பிரார்த்தனைக்கு உகந்த நேரம் என்பது அதிகாரம், வணக்கத்திற்கு உகந்த நேரம் என்பது அதிகாரம். இறைவன் நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவு செய்வதற்கு ஏற்ற நேரம் என்பது அதிகாரம். இப்படி பல வகைகளிலே இரவு என்பது ஒரு அருளாக இருக்கும். இரவு என்பது துன்பத்தின் குறியீடாக, இருட்டு என்பது துன்பத்தின் குறியீடாக நமக்கு தப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. பகல் என்பது வெற்றியின் குறியீடாகவும் அடையாளமாகவும், இருள் என்பது பயத்தின் அல்லது தோல்வியின் குறியீடாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா நல்லடியார்களும் இரவில் விழித்து வணங்கி இறையருளை பெற்றுத்தான் இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது உறங்குகிறார்கள். அந்த உறக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உறக்கத்தை கொடுக்கிறார். உறக்கத்தில் எதுவுமே தெரியவில்லை, உறக்கத்தில் எதுவுமே இருப்பது, உலகமே கிடையாது. நான் என்று சொல்கிறோம் இல்லையா, நான் அதை செய்தேன், நான் இதை பார்த்தேன், நான் அந்த நான் உறக்கத்தில் எங்கே போனது? இந்த நான் இருக்கிறதா? கிடையாது. உறக்கத்தில் என்ன நடக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் அல்லாஹ்வின் அர்ஷுக்கு கீழே செல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ஆன்மாக்களை திரும்ப அனுப்ப முடிவு செய்கிறான். அந்த ஆன்மாக்கள் அதிகாலையிலே விழிக்கிறது. முடிவு செய்யாத ஆன்மாக்கள் அப்படியே காலை விழுந்ததும் அவர் இறந்து போய்விட்டார் என்று சொல்லி நாம் அவருக்கான வேலைகளிலே இருக்கிறோம். அவ்வளவு ஒவ்வொரு நாளும் இது நடக்கும். ஆன்மா நம்மிடத்தில் இல்லை. அதனால்தான் உலகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. நான் என்பதை தொலைத்த பிறகு அவ்வளோ சந்தோஷம். நான் என்கிற இந்த எண்ணம் தான், அகந்தை தான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு தடையாக, திரையாக, நம்முடைய வருத்தத்திற்கு காரணமாக, சிரமங்களுக்கு காரணமாக. எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நீதான் என்று சரண்டர் ஆகிற தத்துவம் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே சரண்டர். நம்மை ஒப்புக் கொடுப்பது அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னாலே நான் எதுவும் கிடையாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். எந்த சக்தியும் கிடையாது, எந்த திருப்புதலும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை. நாம் நிற்பது, நடப்பது, பேசுவது, இயங்குவது, வேலை பார்ப்பது, சம்பாதிப்பது எல்லாமே இறை கருணையினால் தான் தவிர நம்மால் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் என்கிற உயிராற்றலை நமக்கு வழங்காவிட்டால் இதையெல்லாம் நாம் செய்ய முடியாது. இறந்து போன ஜனாசாவிற்கு எல்லாமே இருக்கிறது. கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது. கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் அதற்கு மூளையும் இருக்கிறது. ஆனால் நம்மை போல ஏன் செயல்படவில்லை? எந்த பொருள் அங்கே இல்லை. நம்மிடத்தில் இருப்பது எது அங்கே இல்லை? ரூஹ் என்பது இல்லை. ரூஹ் என்றால் என்ன? வயசானவனுக்கான ரூஹ் குளிர் ரூஹுவின் அம்ரில்லா இனி ஐந்தில்லா. நபியே உங்களிடத்தில் ரூஹை பற்றி
சொல்லுங்கள், எனக்கு அது குறித்து தெரியும், குறைவாகத்தான் வழங்கப்படும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, நான் என்னுடைய ரூஹை இந்த ஆதத்துக்கு ஊதினேன். ஆதம் என்று சொல்ல மொத்த ஜனங்களும் தான், நீங்களும் தான், நானும் தான். அல்லாஹ்வுடைய ரூஹ் ஊதப்பட்டு அந்த உயிராற்றலை கொண்டு உலகத்தில் நாம் இயக்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் சுயம் என்பது எதுவும் கிடையாது, சிந்திப்பது கூட கிடையாது. ஆனால் சிந்தனை செய்வதற்கான ஆற்றலை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். அது வேறு விஷயம். நடப்பது, நிற்பது, சம்பாதிப்பது, குழந்தை வருவது, நம்முடைய மொத்த இயக்கங்களையும் கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரமும் ஆற்றலும் படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ஆனால் நாம் செய்கிறோம் என்பதாக ஒரு கற்பனையில் இருக்கும். நம்முடைய எண்ணமும் அல்லாஹ்வுடைய எண்ணமும் எந்த புள்ளியில் பொருந்தி போகிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காரியம் நடந்து விடுகிறது. எப்போது பொருந்தி போகாமல் விலகி போகிறதோ அந்த காரியம் நடப்பதில்லை. நாம் சொல்லுவோம், ஏதோ காரணத்தினால தள்ளிக்கிட்டே போகுது, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு நடக்கும். நாம் சொல்லுவோம், தாமதமாக புரிந்து கொள்வோம். தாமதமாக புரிய வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. ஒவ்வொன்றும் இறை கட்டளையின் பிரகாரம் நடக்கிறது என்பதை ஒவ்வொரு முறையும் நமக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். இந்த தன்மைகளை எது கொடுக்கும்? இரவு வணக்கம் கொடுக்கும். பகலில் பெரிய சந்தைக்காடு, சந்தைக்கடை தான் இந்த உலகம். எவ்வளவு இறைச்சல் இருக்கிறது. பள்ளிவாசல் அமைதியாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு சில பள்ளிகளிலே பக்கத்திலே நிறைய கடைகள் வந்து அந்த அமைதியை குறைத்து விடுகிறது. அங்கே கூட அமைதி கிடையாது. பகல் முழுக்க இறைச்சல் 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 இறைச்சல். தனியாக இருந்தாலும் உள்ளே நம்முடைய மனம் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று. மனிதன் தனியாக இருக்க பயப்படுகிறான். அவனுக்கு துணை தேவை, ஒரு செய்தித்தாள் தேவை, ஒரு ஃபோன் தேவை, ஒரு நண்பர் தேவை, குறைந்தபட்சம் ஒரு கற்பனை தேவை. அவன் தன்னை தான் தனியாக உட்கார்ந்து தன்னை பார்க்க அவ்வளவு பயம் மனிதனுக்கு இருக்கிறது. தன்னை கவனிப்பதில்லை. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்குள்ளேயே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது, நீங்கள் பார்க்கவில்லை என்று. பல பொருட்களை அல்லாஹ் கேட்கிறான். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்று நீங்கள் பார்க்கவில்லையா? வஇலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், இந்த வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கவில்லையா? வஇலல் அர்தி கைஃப சுத்திஹத், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கவில்லையா? வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எவ்வாறு இந்த பூமி உருண்டு விடாமல் இருப்பதற்காக நட்டப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கவில்லை என்று கேட்கிறார். அரபு மக்களை பொறுத்த மட்டுமே இந்த நான்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைத்தது. ஒட்டகத்தை பார்க்காத அரபில், மலையை பார்க்காத, பூமியில் வாழாத யாராவது உண்டா? வானத்தை பார்க்காத யாராவது உண்டா? ஆனால் அல்லாஹ் கேட்கிறான். இதைவிட பெரிய ஆச்சரியம் சூறாவாக்காக அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் குடிக்கும் தண்ணீரை பார்த்தீர்களா? அஃபரைத்தும் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னு முன்ஸில், வானத்திலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நான் இறக்குகிறேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். குடிக்கும் நீர் எவ்வளோ நெருக்கமானது, அதை பார்க்காத மனிதர்கள் இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் கேட்பது அந்த தண்ணீரை குறித்து நீங்கள் சிந்தித்தீர்களா என்பதுதான். தினமும் தான் வானத்தை பார்க்கிறோம், நமக்கு சிந்தனை வருவதில்லை. 10ஓடு 11ஆக நாம் கடந்து போய்விடுகிறோம். இந்த பூமியிலே எத்துணை முறை நடந்திருப்போம். ஒரு முறையாக இந்த பூமியை அல்லாஹ் எனக்காக சமதளப்படுத்தி வைத்திருக்கிறானே என்று நாம் சிந்திப்பதில்லை. ஒட்டகம் போன்ற வாகனங்களை நாம் பார்க்கிறோம், அதில் பிரார்த்தனையும் செய்கிறோம், துஆவும். சுப்ஹானல்லதி ஸக்கர லனா ஹாதா, இதை எனக்கு வசமாக்கி தந்த இறைவனுக்கே எல்லாம். வாகனத்தில் ஏறினா இவ்வாறு ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லதி ஸக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன், இதை இயக்க நாங்கள் சக்தி படைத்தவர்கள் இல்லை, இறைவன் தான் எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்திருக்கிறார். வண்டி அன்னைக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தள்ளிக்கிட்டு போகிறேன். தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, அதற்கு ஓடுற வரைக்கும் வண்டி இல்லைன்னா அது சண்டிங்க, சண்டி மாடு. உண்மைதான், எல்லா இயக்கங்களும் சரியாக வைப்பது அல்லாஹ்வுடைய வேலை. அப்போ நெருக்கமானவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அவன் ஏன் கேட்கிறான் என்றால் நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறான் அல்லாஹ்.
தண்ணீரை பார்க்கும்போது, ஒட்டகத்தை பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும்போது, நடக்கிற பூமியை பார்க்கிற போதும், மலைகளை பார்க்கிற போதும் இவைகள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்கிற சிந்தனை. அந்த சிந்தனை இந்த இறைச்சலிலே நம்மால் பார்க்க முடியும். வரவே வராது. ஒரு சிந்தனை மாற்றி இன்னொரு சிந்தனை. அதிலும் தொழுகையிலே கேட்கவே வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்கு சத்தத்தை கேட்டால் ஷைத்தான் ஓடி விடுது. பாங்கு முடிந்தது வந்து விடுது. எகாம சொல்லப்பட்டால் ஓடி விடுகிறான். எகாம சொல்லி முடித்தது வந்து தன்னுடைய மனிதனுடைய இதயத்துக்கு அருகில் ஒரு கொசுவின் வடிவத்தில் உட்கார்வதை போல உட்கார்ந்து கொண்டு எண்ணங்களை இன்ஜெக்ட் செய்கிறான், செலுத்துகிறான் எண்ணங்களை. இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார், அந்த காரியம் என்னாச்சு, இந்த காரியம் என்னாச்சு என்று அவன் இன்ஜெக்ட் செய்கிறான், செலுத்துகிறான் எண்ணங்களை. எந்த அளவிற்கு தான் தொழுந்தது 4ஆ 3ஆ என்று தெரியாமல் அவன் மறந்து விடுகிற அளவிற்கு அவனுக்கு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டிருக்கிறான். பல நேரங்களிலே மறந்த செய்திகளை நினைவூட்டுகிறான். இதெல்லாம் பகலின் வேலை. இரவு அப்படி இருக்காது. ஓரளவுக்கு தெளிந்த சிந்தனை. நாம் ரமதானிலே பயிற்சி பெற்றவர்கள் தான். நமக்கு ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. ஆனால் என்ன, பெருநாள் முடிந்ததோடு அந்த வேலையை நாம் முடித்து விட்டோம். 11 மாதங்களும் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சி தான் ரமதானுடைய ஒற்றை மாதம். இறைவனுக்கு எவ்வளவு பயந்தோம். தனியாக இருந்தோம், சாப்பிடவில்லை யாரும். தனியாகத்தான் இருந்தோம், தாகம் இருந்தது, யாரும் தண்ணீரை குடிக்கவில்லை. தனியாகத்தான் இருந்தோம், பாவம் செய்யவே இல்லை, யாரும் பார்க்கவில்லை, ஆனாலும் பாவம் செய்யும். எது தடுத்தது? இந்த பக்குவம் எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் பார்க்கிறான் என்று. மற்ற மாதங்களை விட ரமதானிலே ரொம்ப கிடைக்கும். அது ஒரு சீசன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதானுடைய குறைத்திருந்தால் நரகத்தின் வாசல் எடுத்து மூடப்பட்டு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். மற்ற மாதங்களிலே ஏற்படுகிற எண்ணங்கள் ரமதானிலே பிறக்காது. ஓரளவிற்கு கட்டுப்பாடாகும். ஏற்கனவே சிந்தனைகள் இருந்த சிந்தனைகள் தான் மீண்டும் வருவே தவிர புதிய தொந்தரவுகள் ஒன்றும் ரமதானிலே இருக்காது. ஏற்கனவே நாம் பழக்கப்படுத்தியிருக்கோம், மனசை இப்படி சிந்திக்க பழக்கப்படுத்தியிருக்கிறோம் இல்லையா? இந்த பழக்கம் தான் மனம் பழகிக் கொள்கிறது. சும்மா இருந்தால் இதை நினைக்க வேண்டும். அந்த தெருவழியாக போனால் அங்கே பார்க்க வேண்டும். இந்த கடை வீதிக்கு போனால் இங்கே பஜ்ஜி சாப்பிட வேண்டும், அங்கே காஃபி சாப்பிட வேண்டும். அது ஒரு ரொட்டீன் ஒர்க், ஒரு அணிச்சை செயலாக அது நம்மை ஃபிக்ஸ் செய்து வைத்துக் கொள்கிறது. மாற்றி செய்தால் என்ன, தடையாக ஒழுங்கி போய்விடும் கிடையாது. இன்றைக்கு உளவியல் சொல்கிறது, புதிய புதிய பாதைகளில் பயணிங்கள், உங்கள் மூளை வேலை செய்யும். பள்ளிவாசலுக்கு இன்றைக்கு இந்த தெருவழியாக வந்தோமா, நாளைக்கு அந்த தெருவழியாக நடப்பது எவ்வளோ நன்மை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டிலே அழகான முறையில் உது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு தொடும் நோக்கத்தோ, தொடுவதற்காக மட்டும், வேறு நோக்கமல்ல. பள்ளியில் போனால் அவரை பார்க்கலாம், இவரை பார்க்கலாம், அல்லது பஜாரில் இந்த ஜாமான்களை வாங்கலாம், அது அல்ல, தொழுகை மட்டுமே என்னுடைய நோக்கம் என்று சொல்லி ஒருவர் நடந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது. கொஞ்சம் சுற்றி வந்தால் தான் என்ன, எத்தனை எட்டுக்கள், நிரம்ப எட்டுக்கள், 100 எட்டுக்கள், 100 நன்மைகள் எழுதப்படுகிறது, 100 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. 200 எட்டுக்கள், 200 நன்மைகள் எழுதப்படுகிறது, 200 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இன்றைக்கு நடை பொதுவாகவே குறைந்து, பொதுவாகவே வாகனம். நான் சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன், சைக்கிள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் தங்கள் வீடுகளிலிருந்து சைக்கிளை உருட்டி கொண்டு மெயின் வீதிக்கு வந்த பிறகுதான் சைக்கிளில் ஏறி ஓட்டுவார்கள். அதெல்லாம் அந்த காட்சியை நான் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு தூரமான பகுதிக்கு சைக்கிள் செல்ல வேண்டும், சைக்கிள் தான் பெரிய லக்ஸரி வாகனம் அது. அந்த சைக்கிளை வீட்டிலிருந்து தெருமுழுக்க உருட்டி கொண்டு நடந்து பிரதான வீதிக்கு வந்த பிறகு, மெயின் ரோட்டுக்கு வந்த பிறகு தான் ஏறி போவாங்க எல்லாரும். நடப்பது அவ்வளவுதான். அங்கே போனால் ரொம்ப தூரமாகும். ஜங்ஷன் போன்ற புறநகர் பகுதிகளுக்கு போவதற்கு காலம் பிடிக்கும், அதற்கு கொஞ்சம் சீக்கிரம் போய்விட்டு வந்தெல்லாம், ஆனாலும் நடப்பாங்க. நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருந்தே வரேன் பைக், அதுக்கு செட்டப் எல்லாம் கரெக்டாக இருக்கு. வீட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி இப்படி வழி, கார் அப்படி வருகிறது, பைக் அப்படி வருகிறது,
சைக்கிள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. நம்முடைய நடை என்பது குறைந்து விட்டது. அதனாலே பல்வேறு வியாதிகள் நடக்காததினாலே மூட்டுகளுக்கான தேய்மானமும் மூட்டுகளுக்கான நோய்களும் அதிகரித்து விட்டதாக இன்றைக்கு சொல்கிறோம். ஒரு மாற்று மத நண்பர் ஒருவர் எங்களை பார்ப்பதற்கு மதரசாவில் வந்திருந்தார். மதரசாவில் இதுபோல தான் உட்கார்ந்து பாடம் நடத்துவது. இந்த சூழ்நிலையை பார்த்து அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். இது பழமையை நினைவுபடுத்துகிறது. அற்புதமாக நீங்கள் நடத்துகிறீர்களே என்று சொல்லி அவர் உட்கார முடிந்தார். அவர் கீழே உட்கார்ற ஆள் இல்லை, சேர் கொண்டு வரோம். இல்லை, ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு நான் இப்படி உட்கார்ந்து பார்க்கிறேன்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு சொன்னால் எவ்வளவு சுகமாக இருக்கிறது. என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்வதுண்டு, உட்காருகிற வரை உட்கார்ந்தோம். ஒரு கட்டம் வரும் உட்கார முடியாது. சேர் தேவைப்படலாம், கட்டாயம் தேவைப்படலாம். ஆனால் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 7 வயசானால் தொழைய வேண்டும், 10 வயதானால் ஏன் தொழவில்லை என்று கண்ணீர் அடி. அது 7 வயசிலிருந்து ஒரு முஃமினான ஆணும் பெண்ணும் அந்த தொழுகையில் இருக்கிற போது அதனுடைய உடல் இயக்கம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. பல்வேறு காலகட்டங்களிலே நம்முடைய தொழுகையை தொலைத்துவிட்டு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுக்கிற போது, நம் தொழுகையை துவக்குகிற போது நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு ஒத்துழைப்பதில்லை. இதுதான் காரணம். அப்போ இந்த எல்லா பிரச்சனைகளையும் சிந்திப்பதற்கான நேரம் என்பது இரவு மட்டும்தான். இரவு ஒரு அற்புதமான நேரம். ஒரே நாளிலே மாற்றங்கள் வந்துவிடாது. ரமலானை நாம் நிச்சயமாக எல்லோரும் பயன்படுத்துகிறோம். அது இன்னும் கொஞ்சம் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். சகர் செய்வதிலே, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் தயாரிப்புகளிலே நேரங்களை செலவிடாமல் இபாதத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் ரமலானிலே ஒதுக்க வேண்டும். அதுபோல ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும். கொஞ்சம் நேரத்தோடு படுக்க வேண்டும். காலையில் சீக்கிரம் எழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இடையில் யதார்த்தமாக சிறுநீர் கழிப்பதற்கான தேவைகள் வந்து இயற்கையில் விழித்தால் கூட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும். அதில் ஒரு 5 நிமிஷம் பயன்படுத்திக் கொள்ளும். அந்த 5 நிமிஷத்தில் திக்ர் செய்யலாம், துஆ செய்யலாம், தெரிந்த திருக்குர்ஆன் வசனங்களை ஓதலாம். ஒன்றும் தவறு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையில் எழுந்தவுடன் செய்கிற விஷயத்தை ஹதீஸிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்த உடனே வானத்தை பார்த்து, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார், இறைவா இவற்றை நீ வீணுக்காக படைக்கவில்லை, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடுவாயாக. எடுத்த உடனே சிந்தனை. ஒரு நாளினுடைய துவக்கமே சிந்தனை. ஒரு நாளினுடைய துவக்கமே அல்லாஹ்வை போற்றுவது. ஒரு நாளினுடைய துவக்கமே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நாளினுடைய துவக்கம். அதுபோல நாம் செய்யலாம். வானம் தெரிந்தால் வானத்தை பார்க்கலாம், இந்த பிரார்த்தனை ஓதலாம், அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை நமக்கான இபாதத்தை நாம் தான் தேடிக்கொள்ளும். வேறு யாரும் செய்ய முடியும். ஒரு ஊரில் ஒரு விசித்திரமான சட்டம் இருந்துச்சு. யார் வேணாலும் அரசராக வந்துக்கலாம். 5 வருஷம் யார் வேணாலும் வரலாம். அந்த நாட்டில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் கூட அரசராக வரலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் 5 வருஷத்துக்கு பிறகு அவனை ஒரு மலை உச்சியிலே கொண்டு போய் வைத்து விடுவார்கள். இங்கே எதுவுமே இருக்காது, வனவிலங்குகளை தவிர. ஆள் நடமாட்டம் இருக்காது, விலங்குகள் இருக்கும், அதை அடிச்சாங்க. பலரும் என்ன செய்வாங்க, இந்த 5 வருஷ சுகத்திற்காக, அரச சுகத்திற்காக அதை மறந்துட்டு ஜோராக உட்காந்துட்டு அங்கே போயிருப்பாங்க. ஒரு அரசன் இப்படி வந்தான். வந்த உடனே வந்த மறுநாளே கேட்டான், இப்போ இந்த 5 வருஷம் முடித்த உடனே ஒரு இடத்துக்கு என்ன கூட்டு போவீங்களா, அது எங்கேன்னு கேட்டான். ஏன் அரசன், அதுக்குள்ளே ஆசைப்படுறீங்க, 5 வருஷம் உட்காருங்க, பார்க்கணும், அரசனுடைய கட்டளை இல்லையா. கூட்டு போனாங்க. அந்த இடத்தை சீர்திருத்தம் செய்தான். போகிற வழியை சரியாக்கினான். மலர்ச்சோலைகளை உருவாக்கினான். கட்டடங்களை உருவாக்கினான். உருவாக்கி 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு அங்கே போய் சுகமாக வாழ ஆரம்பித்து விட்டான். என் கதையை சொல்லிட்டு பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்க, அந்த மலை உச்சி தான் நம்முடைய மறுமை.
நாம் இங்கே உலகத்திலே அரசராக இருக்கிறோம். அரசர் என்பதற்காக கண்ட கண்ட வேலைகளை செய்து அதில் கவனம் இல்லாமல் இருந்தால் நாம் நிச்சயமாக மாட்டிக்கொள்வோம். அந்த புத்திசாலி அரசனை போல இங்கே வாழுகிற போதே அந்த மறை இச்சைக்கு எப்படி அவன் தயார் செய்தானோ அதுபோல வறுமைக்காக நாம் தயார் செய்தோம் என்றால் நம்மை போல பாக்கியசாலி யாருமே இருக்கிறோம். விசல்லதாசு சொல்லுவாங்க, புத்திசாலியாக புத்திசாலியார் தன் மன இச்சையை அழித்து விட்டு மறுமைக்கான காரியங்களில் ஈடுபடுகிறானே அவன்தான் புத்திசாலி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே நம்முடைய வாழ்க்கை நம்ம தான் பொறுப்பு, யாரும் பொறுப்பு கிடையாது. பெற்றோர்கள் ஒரு அளவிற்கு, ஆசிரியர்கள் ஒரு அளவிற்கு, நமக்கு வாய்த்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தை நம்முடைய வாழ்க்கை கொண்டு போவதற்கு கொஞ்சம் ஒத்துழைப்பார்கள், அவ்வளவுதான். மற்றபடி நம்முடைய மறுமைக்கான விஷயங்களை நாமே தான் பார்த்துக்கொள்வோம். அதற்காக தேடி 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 அவர் செய்யும். சின்ன நேரம் கிடைத்தாலும் கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் இங்கிருந்து கழிப்பறைக்கு செல்லுகிற நேரத்தில் ஒரு 10 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிடலாம் என்றால் சொல்லிவிடும். அதுக்கு ஒரு பணம் இருக்கிறது என்று வைத்து ஒரு முறை சொன்னால் ₹1 என்றால் யாருமே விட மாட்டோம். உண்மையில் அதுதான். எத்தனை முறை நாம் தஸ்பீஹ் செய்கிறோமோ, எத்தனை முறை திக்ர்களை ஓதுகிறோமோ, எத்தனை குர்ஆன் வசனங்களை ஓதுகிறோமோ, எத்தனை ரக்காத்துகள் நாம் தொழுகிறோமோ, எத்தனை முறை நபி மீது ஸலவாத்துக்களை சொல்லுகிறோமோ, அவ்வளவெல்லாம் நன்மைகளாக மாறி நம்முடைய மறுமையை பேசும். இந்த கவனத்தை மட்டும் வைத்துக் கொண்டால் கொஞ்ச நேரம் கூட அதை போக்க வேண்டும் என்கிற எண்ணம் வராது. டைம் பாஸ் என்பதற்கான வேலையே இல்லை. பொழுது போக்குவதற்காக அல்ல, பொழுது ஆக்குவதற்காக. பொழுதுபோக்குவதற்கு நாம் இங்கே வரவில்லை. நான் ஒரு உயர்ந்த சிந்தனைக்காக, ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்காக, மறுமை என்கிற உயர்ந்த வாழ்க்கைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்க வேண்டும், அவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், நபியுடைய கையால் ஹவுஸுல் கௌசரிலே நீரருந்த வேண்டும், ஷஃபாத்தை பெற வேண்டும், சொர்க்கத்துக்கு போகும். இதுதான் நம்முடைய வேலை. அதற்காக கொடுக்கப்பட்ட பரீட்சை களம்தான் இது. அதற்கு இப்போ நல்லடியார்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா படைத்து விட்டு இருக்கவில்லை. வேதத்தை கொடுக்கிறான், அதை செய்து காட்டுவதற்கு நபிமார்களை அனுப்புகிறான். நபி முடித்து விட்டது என்று சொன்னாலும் கூட விடாமல் அந்த நபிகளுடைய கொள்கைகளை, கருத்துக்களை சொல்வதற்கான மார்க்க அறிஞர்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறான். இறைநேசர்களை தருகிறான். அல்லாஹ்வை நாளைக்கு குறை சொல்லவே முடியாது. ஒரு குறை சொல்ல முடியாது என்பது 2 வகையில். அவன் அரசன், அவனை எதிர்த்து யாரும் பேச முடியாது என்கிற அர்த்தத்தில் அல்ல. குறை சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமாக நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலாம். பாருங்க, நாம் செய்த ஒரு தப்பை மறுமையில் ப்ரொடியூஸ் பண்ணி காட்டும் போது அல்லாஹ் 7 வகையான சாட்சிகளை காட்டும். அப்படி காட்டணும் என்ன தேவை? ஒரு மனுஷன் திருடுறான், நீ திருடி இருக்கப்பா அப்படின்னு உலக கோர்ட்டில் கூட அவ்வளோ சாட்சியங்களை கொண்டு வைக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் வைக்கிறான் 7 வகையான சாட்சிகள். இதெல்லாம் நிறைய. அதில் ஒன்று இடமும், இந்த திருடுற இடம், அது இடம் பேசும். அவனுடைய கைகள் அது பேசும், காலம் பேசும். இந்த 6 வகையான சாட்சிகளை முடிச்சுட்டு 7ஆவதா நானே சாட்சிக்கிறான். அல்ல என்ன தேவை? அவனுடைய அடிமை நான். நீ நரகத்துக்கு போனால் பேசாமல் பயிர வேண்டியது. எதிர்த்து பேச ஆடு சக்தி கிடையாது. வாய்க்கு சீல், உறுப்புகள் மட்டுமே பேசும். அல்யௌம நஃப்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும். வாய் சீல் வைக்கப்பட்டு கைகளும் கால்களும் பேசுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் எவ்வளவு நீதமாக நடக்கிறான் பாருங்க. 6 சாட்சிகளையும் தந்து 7ஆவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த பாவ காரியத்தில் ஈடுபடுகிற போது நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் 7ஆவது சாட்சி. இவ்வளவு ஒரு கடுமையான இந்த மறுமையை குறித்து சிந்திக்காமல் இருந்தால் கஷ்டம் யாருக்கு என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களிலே நல்லடியாருடைய பண்புகளை பற்றி சொல்கிறான். அவர்கள் பூமியில் நடந்தால் மென்மையாக நடப்பார்கள், அறிவற்றவர்களிடத்தில் பேசினால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி ஒதுக்கிக் கொள்வார்கள் என்ற அந்த வரிசைகளை இன்றைக்கு நாம் பார்த்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் இராக்காலங்களில் நின்று குனிந்து சிரம்படிந்து வணங்குவார்கள். இந்த தன்மை நம்மிடத்தில் வந்து இரவு முழுக்க 12 மணி நேரமும் நாம் நின்று வணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரம்.
வாழ்க்கையிலே நம்முடைய நேரங்கள் இதற்கெல்லாமோ எவ்வளவோ போகும். ஒரு திருமணத்திற்காக பல்வேறு மணி நேரங்கள் போகிறது. ஒரு காத்திருப்புக்காக பல்வேறு மணி நேரங்கள் போகிறது. மருத்துவமனையிலே பல்வேறு மணி நேரங்கள் காத்திருப்புக்காக போகிறது. உலகத்திலே வாழ்க்கையினுடைய பல்வேறு விஷயங்களுக்காக போகிறது. இறைவனுக்காக ஏன் இந்த இரவு நான் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கக்கூடாது என்று நாம் ஒவ்வொருவரை சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இரவை ஹயாத்தாக்கும். கொஞ்சம் 2 நிமிஷம் கிடைச்சாலும் ஹயாத்தாக்கும். இபாதத் செய்யும், திக்ர் செய்யும், நமக்கு தெரிந்த குர்ஆன் வசனங்கள் ஓதும். அந்த இரவிலே நன்மைகளை சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நல்லடியாருடைய பண்புகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவிலே விழித்திருந்து அவனை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. ஆமீன். வாஹர் தஅவானா